புளியோதரை புளி சாதம் எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம். கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது வறுப்பட்ட பிறகு 2 ஸ்பூன் தனியா அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் முழு வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஒரு மாதிரி அரோமா வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துட்டே இருக்கணும். இது நல்லா வறுப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா 1/2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் நான் வெந்தயம் ரெடி பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு வறுத்த பிறகு 6 வரமிளகா இதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு கொரன்னு இந்த மாதிரி பதத்துக்கு பவுடர் ரெடி பண்ணிக்கணும். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுளுத்த பருப்பு, கடலைப்பருப்பு, கேஷ்யூ, கருவேப்பில்லை, வரமிளகா இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நான் லெமன் சைஸ் புளி கரைச்சல் ஒரு பவுல் நிறைய ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொதி வரப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் இந்த திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் கிளறி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.